அரசு எங்க கூட்டிட்டு போயிருக்காம? வீடு திறந்து கிடந்தா ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு வெளியே போங்க சொல்லல. எதுக்கு இங்க வந்து சத்தம் போடுறீங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்னப்பா கல்யாண வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க பேரன் பண்ண காரியத்தினால எங்க வீட்ல கல்யாணம் நடக்குமானே தெரியல. என்னப்பா சொல்ற? குமார் என்ன பண்ணா? அங்க அம்புட்டு பேருமே அரசி கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு, ஆனா அங்க வீட்ல அரசி இல்ல. ஏய் என்னடா 10க்கு 10 மலைகள்ல அரிசி முடிய காணும், வீட்டுல அரிசியை காணுற மாதிரி அரசியை காணும் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏண்டா கல்யாணம் பண்ண ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? அத பாத்துக்க உங்களுக்கு அவனுக்கும் துப்பு இல்ல. இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு போ, எங்கேயாச்சும் அந்த ஓடுகளை பத்தி தேடி பாரு. உங்க பையன் தான் அரசி ஏதோ பண்ணிருக்கான். என்னப்பா குமார் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. அவன் தான் எங்க தங்கச்சியை கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான். இல்லப்பா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது. அப்ப அவன் அம்புட்டு நல்லவன் சொல்ல வரீங்களா? அவன் நிச்சயமா எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நீங்க இங்க நின்னு நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா போங்கப்பா, போய் புள்ள எங்க போனான்னு தேடுங்கப்பா. ஐயோ அம்மாச்சி, நேத்து நைட்டு நலங்க வைக்கிற வரைக்கும் கூட அந்த அரசி காலையில பாக்கும்போது ஆளை காணோம். இவர் மகன் தான் இங்க கூட்டிட்டு போயிருக்கான். இந்த பாரு, உங்க அம்மா வந்து முத்துவேல் கிட்ட பேசினால, அப்புறம் முத்துவேலு குமார் கிட்ட பேசினானே, அதுக்கப்புறம் அவன் அடங்கிட்டான்ப்பா. எந்த பேச்சுக்குமே போறது இல்லையா அவன் தான். உண்மையை சொல்லுங்க, குமார் எங்க? அரசி எங்க கூட்டிட்டு போயிருக்கான் சொல்லுங்க. என்ன என் பையனுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லையா? உன் தங்கச்சி கூட்டு ஓடி போறதுக்கு. எங்க அண்ணன் என் பையனுக்கு கோடி சொல்லிட்டு பொண்ணை பார்த்து வச்சிருக்காரு. என் பையனுக்கு கோடி சொல்லிட்டு பொண்ணுடா. அதை விட்டுட்டு இந்த ஓடுகாலி பெத்த பொண்ண போய் என் பையன் பாப்பான். பாருங்க, நடிக்காதீங்க. என் வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட போங்கப்பா போங்கப்பா, நேரம் ஆயிட்டே இருக்கு. போங்க, வேற எங்கேயாச்சும் போய் தேடுங்க. காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. வயசு பொண்ணுப்பா, வேற எங்கேயாச்சும் போய் தேடுங்க. இல்லன்னா முத்துவேல் சொன்ன மாதிரி போலீஸ்லயாவது புகார் கொடுத்து பாருங்க. நாங்க இப்ப போறோம். அரசி காணா போனதுக்கும் குமரவேலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது. அம்புட்டேன், அதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. அவனை கொன்னு குழி தோண்டி போச்சு.